கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது மே மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸில் 2வது பகுதி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ரிவிஷனுக்காகவும் சரிங்களா சில நோக்கங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சில கேள்விகளும் கேட்போம். நடப்பு நம்ம டீட்டெயிலாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? மே மாதத்துக்குரிய நடப்பு செய்திகளில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க. அப்பாயின்மெண்ட்ஸ், ஒரு நியமனம். பிரசார் பாரதியின் புதிய தலைவர். சரியா? மத்திய அரசின் ஒளி மற்றும் ஒளிபரப்பு நிறுவனங்களை, அதாவது ஆல் இந்தியா ரேடியோ, சரியா, ஏஐஆர் சொல்லுவாங்கல்ல, ஆல் இந்தியா ரேடியோ மற்றும் இந்த தூர்தர்ஷன் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் மத்திய பொதுத்துறை நிறுவனம் தான் இந்த பிரசார் பாரதி. ஓகேவா? இதோட புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பிரபல பாடலாசிரியரும் எழுத்தாளருமான பாருங்க பிரசூன் ஜோஷி அவர்களை மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. எதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க, யாரு எந்த அமைச்சகத்துகளை செயல்படுகிறது, ஒரு பேராகிராஃப். ஆனா அதுல 3 விஷயங்கள் இருக்குது, மக்களை விட்டுறாதீங்க. சரிங்களா? இவர் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் சரிங்களா தலைவராக 2017ஆம் ஆண்டு முதல் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? தற்போது மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சராக இருப்பவர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். இவர் ரயில்வே துறைக்கும் அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்த அந்த பிரசார் பாரதி அப்படிங்கிற அமைப்பானது நவம்பர் 23, 1997 அன்று உருவாக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் அமைந்துள்ளது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி சொல்லட்டுமா? ஆல் இந்தியா ரேடியோ, சரி, அகில இந்திய வானொலி எப்போது உருவாக்கப்பட்டது? கரெக்டா இதற்கான பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க, வீடியோ பார்த்துட்டு. சரியா? அடுத்து பாருங்க, பிரகதி பயிற்சி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. பிரகதி பேப்பர்ல ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியை முதல் முறையா இந்தியா தலைமையில் மிகப்பெரிய லெவல்ல நடத்திருக்கிறாங்க. பாருங்க, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான பிராந்திய ராணுவங்களின் கூட்டாண்மை அப்படிங்கிறத ஒரு பேர்ல தான் இந்த பயிற்சி நடத்தப்பட்டது. சரியா? இதோட தமிழ் விரிவாக்கம் எது பார்த்துக்கோங்க. பிரகதி பயிற்சி என்பது மேகாலயா மாநிலம், பார்த்துக்கோங்க, வடகிழக்கு மாநிலமான மேகாலயா மாநிலத்தில் உள்ள உம்ரோய் அப்படிங்கிற நகரில் சரிங்களா மே 18 முதல் 31ஆம் தேதி வரை 2026ஆம் ஆண்டில் நடைபெற்றது. இதுக்கு தலைமை இந்திய ராணுவம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நடைபெற்ற இடம் உம்ரோய் நகரில் அமைந்துள்ள வெளிநாட்டு பயிற்சி மையம், சரி, FTN சொல்லுவாங்க. இங்க தான் அந்த பயிற்சி நடைபெற்றுள்ளது. இங்க பார்த்தீங்கன்னா இங்க 11 நாடுகள் சொல்லியிருந்தாங்க. ரீசனை பார்க்கும்போது 13 நாடுகள் இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் கலந்துருக்குது. மிகப்பெரிய லெவலில் இது உலகத்தையே இந்தியா பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது அவ்வளோக்குள்ள முக்கியமான ஒரு கூட்டு பயிற்சி. சரிங்களா? இதில் பங்கேற்ற முக்கியமான நாடுகள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா, லாவோஸ், மியான்மர், செஷல்ஸ், இலங்கை, பிலிப்பைன்ஸ், நேபாளம், மாலத்தீவுகள், மலேசியா, வியட்நாம், கம்போடியா மற்றும் பூட்டான். இந்த மாதிரி முக்கியமான நாடுகள் எல்லாத்தையும் நட்பு நாடுகளாக இந்தியா மாற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்க இணைந்து தான் அந்த கூட்டு பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பேருமா? பிரகதி. மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? ஓகே. காங்கிரஸ் MLA தகுதி நீக்கம். சரியா? இது இந்த தலைப்பு நமக்கு முக்கியம் கிடையாது, அது தொடர்பான சப்ஜெக்ட் முக்கியம். பாருங்க, 2016ஆம் ஆண்டுல பாஜக பிரமுகர் யோகேஷ் கவுடா அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஓகேவா? அவருடைய கொலை வழக்கில் தற்போது ஆயுள் தண்டனை அனுபவித்து வருவர் தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த MLA வினய் குமார், சரி, வினய் குல்கர்னி. சரியா? பெங்களூரு நகரத்தின் கூடுதல் நகர உரிமையல் மற்றும் அமர்வு நீதிமன்றம் இவரை தகுதி இழப்பு செஞ்சிருக்கிறாங்க. சரியா? எதன்படி அவர் தகுதி இழப்பு அடைஞ்சிருக்கிறாங்க, அதுதான் முக்கியம். மக்களை விட்டுறாதீங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் 191 அதுல பிரிவு 1 அதுல சப்கிளாஸ் இ அந்த பிரிவின்படியும் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் சொல்லுவாங்க, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 8வது பிரிவின்படியும் அவர் தகுதி இழப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார். இதுதான் முக்கியமானது, விட்டுறாதீங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இப்போ 1951, மக்களை விட்டுறாதீங்க. சரிங்களா? மேலும் ஒரு தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் தண்டனை தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படாவிட்டால் அவர் விடுதலையான பிறகு மேலும் 6 ஆண்டுகளுக்கு அவர் தகுதி இழப்பு தொடரும்ங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? தண்டனைகளை முடிஞ்ச பிறகும் 6 ஆண்டுகள் அவர் எலெக்ஷன் நிற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இந்தியன் பாலிட்டில கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? நிறைய ஆர்டிகல் இருந்தாலும் இந்த நியூஸ் பேப்பர்ல செய்தித்தாள்களை எது வருதோ அதை படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய காப்பீட்டு துறையில் 100% அந்நிய நேரடி முதலீடு, சரி, FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? இந்திய காப்பீட்டு துறையில அரசு அனுமதியின்றி 100% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவுங்கிற தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவுமா? 74%. சரியா? 74% தான் FDI இந்த இன்சூரன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தது. இப்போ அதை 100% உயர்த்தி இருக்கிறாங்க. சரியா? அதே வேளையில் முக்கியமான கூடுதல் செய்தி பாருங்க. அந்நிய செலாவணி மேலாண்மை, சரியா, 2வது திருத்தம் ஃபமான் சொல்லுவாங்கல்ல, அந்நிய செலாவணி மேலாண்மை 2வது திருத்தம் விதிமுறைகள் 2026 படி LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இந்தியா சொல்லுவாங்கல்ல, LICக்கு மட்டும்
இந்த எஃப்டிஐ உச்சவரம்பு 20% தொடர்கிறது சொல்லியிருக்கிறாங்க. சரியா? எல்ஐசி ஓகேவா? எல்ஐசி அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது 1956 ஓகேவா? ஒரு क्वेश्चन கேட்கலாமா? எல்ஐசி அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்குது? உடனே இந்த எல்ஐசி பில்டிங் பத்தி சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. எல்ஐசி அமைப்பின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. உருவாக்கப்பட்ட வருஷம் 1956. சரியா? 1956 அப்படின்னா ஒரு 4 சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, சின்னு முடிகிற ஒரு 4 அமைப்புகளை எப்பவுமே மறக்க கூடாது. ஓகேவா? அதுல ஒன்னு இப்போ நம்ம பார்த்த எல்ஐசி உருவாக்க 1956. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிசி. சரியா? யூஜிசி. இந்த யூஜிசி மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. யூஜிசி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற என்எல்சி, அடுத்து ஓஎன்ஜிசி. சரியா? இப்படி ஒரு 4 அமைப்புகள் சிசின்னு முடியும். இதுல எல்ஐசி, என்எல்சி, ஓஎன்ஜிசி இந்த 3 சின்னு முடிய அமைப்புகளும் உருவாக்கப்பட்ட வருஷம் 1956. இந்த யூஜிசி இருக்கிற பல்கலைக்கழக மானியக்குழு, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் உருவாக்கப்பட்டது 1953. ஆனா அந்த யூஜிசி அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது 1956. அப்ப ஏதோ ஒரு வகையில 4 சின்னு முடிகிற அமைப்புகள் இந்த ஆண்டுடன் தொடர்புடையது 1956. இது முக்கியமானது. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन எக்ஸாம்ல இடம்பெறும். சரிங்களா? இந்த முதலீடானது காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் சரி ஐஆர்டிஐ அந்த அமைப்பின் மேற்பார்வை மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டது. சரி, இந்தியாவில் இன்சூரன்ஸ் அப்படினாலே அதற்கான தலைமை அமைப்பு என்ன சொல்லுவாங்க? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் ஐஆர்டிஏ அமைப்பு. சரிங்களா? குறிப்பு: இந்த மாற்றம் 2025ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சப்கா பீமா சப்கா ரக்ஷா அதாவது காப்பீட்டு சட்ட திருத்தம் அந்த மசோதாவின் கீழ் அமலுக்கு வந்துள்ளது. சரிங்களா? அகைன் ஒரு போனஸ் கேள்வி. இந்த ஐஆர்டிஏஐ அமைப்பு சரியா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படிங்கறத போனஸ் கேள்வியை கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. சரியா? அடுத்து பாருங்க. அகைன் சரியா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்க. உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள் சரியா அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. ஆப்டோசார் செயற்கைக்கோள் அப்படின்னா சரியா செலுத்தப்பட்ட இடம் எங்கன்னு சொல்லி பாருங்க. வாண்டன்பர்க். சரி, வாண்டன்பர்க் கலிபோர்னியா அமெரிக்கா. சரியா? செலுத்தப்பட்ட நாள் மே 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இந்த மிஷனோட பேரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மிஷனுக்கு வைக்கப்பட்ட பெயர் திருஷ்டி. திருஷ்டி விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா, அது கிடையாது. திருஷ்டி ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சிறப்பு: இது ஆப்டிக்கல் சரி ஆப்டிக்கல் கேமரா மற்றும் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் ஆகிய 2 தொழில்நுட்பங்களையும் ஒரே தளத்தில் இணைந்த உலகின் முதல் செயற்கைக்கோள். அதான் ஆப்டோசார் சொல்றாங்க. சரி, ஆப்டோசார் அப்படின்னா ஆப்டிக்கல் கேமரா பிளஸ் சிந்தட்டிக். சரியா? சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அந்த 2 தொழில்நுட்பங்களையும் ஒரே தளத்தில் இணைத்த உலகின் முதல் செயற்கைக்கோள். அதனாலதான் அது சொல்றாங்க உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள். சரிங்களா? அது திட்டத்துக்கு என்ன பேரு? திருஷ்டி. ஓகேவா? இது என்ன யூஸ் சொல்லி பாருங்க. மேகமூட்டம் மற்றும் இருளையும் கடுமையான இருளையும் தாண்டி ஊடுருவி பூமியை துல்லியமாக படம் பிடிக்கும் வசதி கொண்டது இந்த செயற்கைக்கோள். சரிங்களா? இது யார் உருவாக்கி இருக்கிறாங்க? அதான் ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லி பாருங்க. இந்த ஆப்டோசார் சேட்டலைட்டை உருவாக்குனது நம்முடைய பெங்களூருவை சேர்ந்த கேலக்ஸ் ஐ. சரி, கேலக்ஸ் ஐ என்ற நிறுவனம் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கி இருக்கிறாங்க. சரியா? இத உருவாக்குனது பெங்களூரில் இருக்கிற கேலக்ஸ் ஐ நிறுவனம். அதை விண்ணில் செலுத்தியது யாருன்னு சொல்லி பாருங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தன்னுடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியுள்ளது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமானது? உலகின் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருக்கிற எலான் மஸ்க். சரிங்களா? டெஸ்லா இந்த இ வெஹிக்கிள் தயாரிக்கிற டெஸ்லாவோட ஓனர், உலகின் மிகப்பெரிய தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்கிய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை உருவாக்கிய எலான் மஸ்க் அவர்கள். அவர்தான் அந்த நிறுவனம் தான் இந்த ராக்கெட்டை வந்துட்டு பயன்படுத்தி இருக்காங்க, அனுப்பியிருக்கிறாங்க. எந்த ராக்கெட் மூலமாக? ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம். நமக்கு வந்து ஜிஎஸ்எல்வி ராக்கெட், பிஎஸ்எல்வி ராக்கெட்லாம் இருக்குல்ல, அந்த வயசுல இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் அப்படின்னாலே யாருக்கு சொந்தமானது? ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானது. அதன் மூலம் தான் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான பயன்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லையோர கண்காணிப்பு, ராணுவ தேவைகள், பேரிடர் மேலாண்மை, விவசாயம், உள்கட்டமைப்பு போன்ற கண்காணிப்புகளுக்கு இந்த செயற்கைக்கோள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானமா இதை விட்டுறாதீங்க. அடுத்து பாருங்க. இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு நியமனம் நிதி ஆயோக் அமைப்பின் புதிய முழு நேர உறுப்பினர் நியூ ஃபுல் டைம் மெம்பர்ஸ். நாட்டின் முதன்மை கொள்கை ஆலோசனை அமைப்பாக நிதி ஆயோக் அமைப்பு விளங்குகிறது. சரியா? சென்ட்ரல் கவர்மெண்டோட மத்திய அரசோட திங்க் டேங்க் சொல்லுவாங்க. சரி, சிந்தனை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் இந்த நிதி ஆயோக் அமைப்பானது உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 2015. சரியா? பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக ஜனவரி 1, 2015 உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக் அமைப்பு. இந்த நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்குவதற்கு பரிந்துரை செய்த அந்த கமிட்டியோட தலைவர் அஜய் சிப்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த நிதி ஆயோக்கின் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சரி, பிரதமர் அவர்கள். சரி, பிரதமர் அவர்கள் இந்த நிதி ஆயோக்கோட நாமினல் ஹெட்னு சொல்லுவாங்க. சரி, பெயரளவு தலைவர் அல்லது பதவி வழி எக்ஸ் அஃபிசியோ சேர்மன் சொல்லுவாங்க நிதி ஆயோக் அமைப்பு. சரிங்களா? இந்த நிதி ஆயோக் அமைப்பிற்கு புதுசா முழுநேர உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. ஏப்ரல் 24, 2026 நிதி ஆயோக்கில் அசோக் குமார் லகிரியை துணை தலைவராக, முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணுங்க. சரிங்களா? வைஸ் சேர்மன் யார் போட்டுக்கிறாங்க? அசோக் குமார் லகிரியை துணை தலைவராகவும், ராஜீவ் கௌபா, KV ராஜு, கோபர்தன் தாஸ், அபய் கரந்திகர் மற்றும் M ஸ்ரீனிவாஸ் ஆகியோரை முழுநேர உறுப்பினர்களாகவும் பிரதமர் நியமனம் செய்திருக்காங்க. அப்ப யார் இவங்க எல்லாத்தையும் நியமனம் பண்றாங்க? அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர். ஞாபகம் மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த நிலையில கூடுதலாக கல்வியாளர்கள் ஜோரம் அனியா மற்றும் பாலசுப்ரமணியம் ஆகியோரையும் அந்த நிதி ஆயோக் அமைப்பானது, நிதி ஆயோக் அமைப்பின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இதன் மூலம் இந்த நிதி ஆயோக் அமைப்போட மொத்த முழுநேர உறுப்பினர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிற வரையறையெல்லாம் கிடையாது. ஃபுல் டைம் மெம்பருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஆனா நிதி ஆயோக் அமைப்புல பதவி வழி உறுப்பினர்கள் எக்ஸ் அஃபிசியோ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்க முடியும். பார்ட் டைம் மெம்பர்ஸ், சரியா, பகுதி நேர உறுப்பினர்கள் 2 பேர் தான் இருக்க முடியும். ஆனா ஃபுல் டைம் மெம்பர்ஸ்க்கு வந்து லிமிட் கிடையாது. இப்போ சமீபத்தில் 7ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகே, பாருங்க. இதுல சிறப்பு, அந்த மணி ஜோரம் அனியா அவர்கள் பார்த்தோம்ல இப்ப கொஞ்சம் முன்னாடி, அவங்க யாருன்னு சொல்லி பாருங்க. அருணாச்சல பிரதேசத்தின் பழங்குடியின சமூகமான நிஷி சமூகத்தில் இருந்து முனைவர் டாக்டரேட் பட்டம் வென்ற முதல் பெண் மணி ஜோரம் அனியா அவர்கள். சரியா? இவர் இலக்கியம், கலாச்சாரம் போன்றவற்றில் பயங்கரமான சில முக்கியமான பங்களிப்புகளை ஆற்றியுள்ளவர், குறிப்பிடத்தக்க. அடுத்து இன்னொரு புதிய உறுப்பினர் யாருன்னு பார்த்தோம்? பாலசுப்ரமணியம் அவர்கள். இவர் மிஷன் கர்மயோகி திட்டத்தின் கீழ், மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம், இந்த மிஷன் கர்மயோகி திட்டத்தின் கீழ், ஓகேவா, உள்ள திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் மனிதவள உறுப்பினராக உள்ளார். இவர் இன்னொரு விஷயத்துல புகழ் பெற்றவர். என்னன்னு சொல்லி பாருங்க. பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. அதோட பேரு என்னன்னு சொல்லி பாருங்க. பவர் வித்தின் தி லீடர்ஷிப் லீகசி ஆஃப் நரேந்திர மோடி. சரி, நரேந்திர மோடி அவர்கள் தொடர்பான ஒரு சூப்பரான புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்களின் 50 ஆண்டுகால பொது வாழ்வை மையமாக கொண்டு இந்த புத்தகம் எழுதப்பட்டது. அவருடைய ஆத்தரமையார் தான் பாலசுப்ரமணியம் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியை நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து ஒரு ஸ்கீம் பாருங்க. மத்திய அரசோட திட்டம் கிரேட் நிக்கோபார் தீவு மேம்பாட்டு திட்டம். சரியா? கிரேட் நிக்கோபார் ஐலண்ட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. முதல் முறையாக இந்த திட்டம் எப்போது தொடங்கப்படும் சொல்லி பாருங்க. 2021 இந்திய அரசினால் கொள்கை ரீதியாக தயாரிக்கப்பட்டு தொடங்கப்பட்டது. சரிங்களா? கிரேட் நிக்கோபார். ஓகேவா? இது திட்டம் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த கிரேட் நிக்கோபார் திட்டம் என்பது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் தெற்கு முனையில், சரியா, தெற்கு முனையில், சரி, சதன் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, தெற்கு முனையில் ரூபாய் 72,000 கோடி முதல் 81,000 கோடி வரை மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒரு பிரம்மாண்ட உள்கட்டமைப்பு திட்டம். சரியா? ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கட்டமைக்கப்பட உள்ளவை. இந்த திட்டத்தின் மூலம் என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பாருங்க. பன்னாட்டு கொள்கலன் கடத்தல் முனையம், இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல், ஓகேவா, ஷார்ட்டா ICTன்னு சொல்லுவாங்க. இது தவிர ராணுவம் மற்றும் சிவில் பயன்பாட்டு விமான நிலையம் மற்றும் டவுன்ஷிப் மேம்பாடு, சரி, இது எல்லாமே உருவாக்க போறாங்க. இந்த திட்டமானது யாரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான செய்தி விட்டுறாதீங்க, ஓகேவா, நிதி ஆயோக் அமைப்பினால் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டது. சரி, இந்தியாவில் அடுத்தடுத்து என்ன செய்யலாம், ஒரு திட்டங்கள் எப்படி போயிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை, சரியா, ஒரு ஆலோசனை வழங்குற அமைப்பு தான் நிதி ஆயோக் அமைப்பு. இவங்களுடைய ஆலோசனை அடிப்படையில் தான் இந்த கிரேட் நிக்கோபார் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது, குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஆலோசனை மட்டும் தான் வழங்க முடியும். ஆனா என்ன செய்ய முடியாது, மத்திய அரசு கட்டளையிடும் அதிகாரம், ஆர்டர் போட முடியாது நிதி ஆயோக் அமைப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கம்மா, அகைன் ஒரு விளையாட்டு செய்தி. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டி. சரியா? பாருங்க, இந்த தாமஸ் கோப்பை, உபர் கோப்பைன்னு 2 விளையாட்டு போட்டிகள் இருக்குது. இந்த பேட்மிண்டன்ல உலக கோப்பை அப்படின்னு சொல்லுவாங்க பேட்மிண்டன் போட்டிக்கு. சரிங்களா? இதுல தாமஸ் கோப்பை என்பது ஆண்களுக்கான அந்த பேட்மிண்டன் போட்டி, உப்பர் கோப்பை அப்படிங்கிறது பெண்களுக்கான அந்த பேட்மிண்டன் போட்டி. சரிங்களா? இங்க பாருங்க, இந்த தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் 2026 போட்டியானது டென்மார்க்கின் இந்த ஹோர்சன்ஸில் நடைபெற்றது. இந்த தொடரின் அரையிறுதி செமிஃபைனல்ல நம்முடைய இந்திய அணியானது, சரிங்களா, தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. எந்த நாட்டிடம்? பிரான்ஸ் அணியிடம் தோல்வி அடைந்து வெண்கல பதக்கத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? செமிஃபைனல் போனாலே கன்ஃபார்ம் ஒரு பதக்கம் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்தியா முதல் முறையாக இந்த தாமஸ் கோப்பையை, சரிங்களா, பேட்மிண்டன் போட்டியில் தங்கம் வென்ற ஆண்டு 2022 சரி, ஒரே ஒரு முறை தான் இந்த தாமஸ் கோப்பையை இந்திய அணி வின் பண்ணியிருக்கிறாங்க தங்க பதக்கமாக. 2022 ரீசெண்டா வெண்கல பதக்கம், மறந்துடாதீங்க. சரிங்களா? இது கேட்கலாம், தாமஸ் கோப்பைன்னு கொடுத்துட்டு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒலிம்பிக் வரலாற்றில், சரி, ஒலிம்பிக் வரலாற்றில்
பேட்மிண்டன் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்தியர்கள் யார்? சரியா, இதை வந்து கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு பேருமே ஒரு க்ளூ தரேன், ரெண்டு பேருமே பெண்கள். யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, ஒலிம்பிக்ல, சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல. ஓகேவா, அடுத்து போலாம். முக்கியமான சில ஒன்லைன் நியூஸ் லைட்டா பாருங்க. ஒருவேறு செய்தி மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப முக்கியமானது. பாருங்க, சீன நாட்டிற்கான இந்தியாவின் தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் திரு விக்ரம் துரைசாமி. சரி, அந்த தூதுவர்கள் அப்படிங்கிறது சாதாரண போஸ்டிங் கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, நம்மளுடைய தகவல்கள் அங்க சொல்றது, அங்க இருக்க தகவல்களை இங்க சொல்றது. சரிங்களா, அந்த வகையில சீனா, அமெரிக்கா, ஜப்பான் அந்த மாதிரி முக்கியமான நாடுகளுக்கு யார் யார் தூதர்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி நியூஸ்ல வருவாங்க. சரி, விக்ரம் துரைசாமி சீன நாட்டிற்கான இந்தியாவின் தூதர். சரிங்களா, அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தியை ஒன்லைன்ல பார்க்க பாருங்க. இத்தாலியின் புகழ்பெற்ற ஒரு டென்னிஸ் வீரர் ஜானிக் சின்னர். சரியா, டென்னிஸ் உலகில் தொடர்ச்சியாக மாஸ்டர்ஸ் 1000 அப்படிங்கிற பட்டங்களை வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். சரி, ரொம்ப முக்கியமானது. இது கடந்த வீடியோல நம்ம டீடைலா பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அடுத்து லிபுலேக் கணவாய். சரி, லிபுலேக் கணவாய் அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட், ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த நாத்துலா பாஸ் அப்படிங்கிற அந்த நாத்துலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் சிக்கிம். இந்த பகுதிகள் மூலமாக சீனா இந்தியா இடையே வர்த்தகம் மீண்டும் தொடங்க போறேன்னு அறிவிச்சிருக்காங்க. செய்தியில வந்ததுனால லிபுலேக் கணவாய் எங்க இருக்குது, நாத்துலா பாஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், விட்டுறாதீங்க, ஜியோகிராஃபில. சரியாமா, அடுத்த செய்தி போலாமா? அடுத்து சூப்பரான ஒரு செய்தி பாருங்க. மேயோன் எரிமலை வெடிப்பு. சரி, அந்த வெல்கனோஸ், சரி, அந்த எரிமலைகள் அப்பப்போ சில நாடுகளை வெடிக்கும். ஆக்டிவ் வெல்கனோ இருக்குது, உயிர் இல்லாத வெல்கனோஸ் எல்லாம் சில இதெல்லாம் இருக்குல்ல. எது வந்து அடிக்கடி வெடிக்குதோ அந்த சரி என்னது எரிமலைகளை வந்துட்டு கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோ. சரிங்களா, நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனா வெடித்த அந்த எரிமலை என்ன, வேர்ல்டு லெவல்ல புகழ்பெற்ற முக்கியமான எரிமலைகள் எவை, இந்தியாவில் இருக்கிற எரிமலைகள் எவை, வெல்கனோஸ் எவை அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு கேள்வி இதுல இருந்து இடம்பெறுவது உறுதி. பாருங்க, பிலிப்பைன்ஸ் நாட்டின், சரியா, பிலிப்பைன்ஸ் நாட்டில் அல்பே மாகாணம் லெகாஸ்பி நகருக்கு அருகே மேயோன் எரிமலை அமைந்துள்ளது. 2640 மீட்டர் உயரமுடைய இந்த எரிமலையானது பல ஆண்டுகளாக உயிர்ப்புடன் இருந்து வருகிறது. இந்த நிலையில இந்த எரிமலை சமீபத்தில் வெடிச்சிருக்குது. அதே மாதிரி உலகில் உள்ள மிக முக்கியமான உயிருள்ள எரிமலை, சரி, ஆக்டிவ் வெல்கனோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ரொம்ப முக்கியமானது மௌலனோவா. சரி, மௌலனோவா அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் வெல்கனோ அமைந்துள்ளது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்றாங்க சிறப்பு பாருங்க, உலகின் மிக பெரிய செயலில் உள்ள எரிமலை, வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆக்டிவ் வெல்கனோ சொல்றாங்க மௌனலோவா. சரியா, இந்த மௌனலோவா எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க, அமெரிக்காவின் ஹவாய் தீவில் அமைந்தது. ஹவாய் தீவு அப்படின்னாலே பயங்கரமா அடிக்கடி எர்த்குவேக்ல இருந்து, சரிங்களா, இந்த மாதிரி எரிமலைகள் வெடிக்கிறது வந்து அடிக்கடி நியூஸ்ல வரும், பார்த்துக்கோங்க. அமைந்துள்ள நாடு எது, அமெரிக்கா, ஹவாய் தீவு. சரிங்களா, அடுத்த முக்கியமான எரிமலை ஹிலாவியோ. சரி, கிலாவியோ அப்படிங்கிற எரிமலை அமைந்துள்ள நாடு அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடலின் ஹவாய் தீவில் அமைந்துள்ளது. பசிபிக்ல இருக்கிற முக்கியமான எரிமலை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹவாய் தீவில் இருக்கு. ஒன்னு மௌனலோவா, என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலாவியோ. ஓகேவா, அடுத்து ஓஜோஸ் டெல் சலோடா, அது அர்ஜென்டினா மற்றும் சிலி, சரி, தென் அமெரிக்க நாடுகள் இருக்குது. இது உலகின் மிக உயரமான, அங்க பார்த்தது மிக பெரிய, இங்க பார்க்கறது மிக உயரமான செயலில் உள்ள எரிமலை. இது கடல் மட்டத்திலிருந்து 6893 மீட்டர் உயரத்தில் ஆண்டிஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. எத்தனை செய்தின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உலகின் உயரமான செயலில் உள்ள எரிமலை ஆண்டிஸ் மலைத்தொடர். ஆண்டிஸ் மலைத்தொடர் எங்க இருக்குன்னு எக்ஸாம்ல கேட்கலாம். தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினா, சிலி அந்த எல்லை பகுதியில் இருக்கு. சரிங்களா, அடுத்த முக்கியமான ஒரு எரிமலை, இதுவும் எக்ஸாம்ல நிறைய வாட்டி கேட்டதுதான், மவுண்ட் மெராஃபி அமைந்துள்ள நாடு இந்தோனேஷியா, மறந்துடாதீங்க. சரியா, இதுவும் முக்கியமானது. அடுத்து எட்னா, இந்த மவுண்ட் எட்னான்னு சொல்லுவாங்க. சரி, மவுண்ட் எட்டனா இருந்தா எட்டூர் ஏம்பாட்டு கேக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எட்னா அப்படிங்கிற எரிமலை அமைந்துள்ள நாடு இத்தாலி. ஐரோப்பாவின் மிக உயர்ந்த மற்றும் மிக சுறுசுறுப்பான எரிமலை இது. சரிங்களா, இது எந்த தீவில் இருக்கு பார்த்தீங்கன்னா, இத்தாலியின் சிசிலி தீவில் அமைந்துள்ளது. இந்த சிசிலி தீவிலும் ஒரு சில பிரச்சனைகள் அடிக்கடி வரும், இதையும் தெரிஞ்சுக்கோங்க, இது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா, அடுத்து அகைன் ஜியோகிராஃபில இருக்க முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, ஸ்ட்ராம்போலி எரிமலை, இது அமைந்துள்ள நாடும் இத்தாலி தான். இது மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, அப்படி சூப்பரா அந்த எரிமலையில் வெடிக்கும் போது அந்த மொத்த பகுதிக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அதனாலதான் மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ட்ராம்போலி எங்க இருக்குமா, இத்தாலி நாட்டில் இருக்கு. சரிங்களா, ஏனெனில் இது தொடர்ந்து எரிமலை குழம்புகளை வெளியேற்றுகிறது, அதனால ரொம்ப வெளிச்சமா பிரைட்டா இருக்கிறதுனால அந்த பேரு அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்து முக்கியமானது பாருங்க, சகுராஜி சரியா, இது வந்து ஜப்பான் நாட்டில் அமைந்துள்ளது. அடுத்து நியாரா காங்கோ, இது காங்கோ ஜனநாயக குடியரசு நாட்டில் அமைந்துள்ளது, ஆப்பிரிக்காவில். ஓகேவா, அடுத்து இப்ப நம்ம பார்த்தா மாயோன் எரிமலை அமைந்துள்ளது பிலிப்பைன்ஸ். அடுத்து தாம்போரா இந்தோனேஷியா. இது எல்லாமே உலகத்தில் இருக்க முக்கியமான ஆக்டிவ் வெல்கனோஸ், மறந்துறாங்க. சரிங்களா, சரி, உலகத்தை பார்த்தாச்சு. அடுத்து எது பார்க்கணும், நம்ம இந்தியா பார்க்கலாமா? பாருங்க, இந்தியாவில் உள்ள முக்கியமான எரிமலைகள் நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று, இந்த பேரன் தீவு. இன்னும் ஒரு சில எரிமலைகள் இருக்கு, பாருங்க. சரிங்களா, இந்தியாவில் உள்ள எரிமலைகள்ல ரொம்ப முக்கியமானது பேரன் ஐலாண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா, இது
முக்கியமான உயிருள்ள மற்றும் செயல்பாட்டில் உள்ள இந்த எரிமலை அந்தமான் நிக்கோபாரில் தீவு பகுதியில் அமைந்துள்ளது. இது தென் ஆசியாவின் சவுத் ஏசியாவோட ஒரே செயல்படும் எரிமலை, ஒரே ஒன் அண்ட் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ இந்த பேரன் ஐலாண்ட். அடுத்து பாருங்க நர்கோண்டம். நர்கோண்டம் அப்படிங்கிற ஒரு தீவுல அந்தமான் கடலில் அமைந்துள்ள ஒரு செயலற்ற அல்லது உறங்கும் எரிமலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த எரிமலை நர்கோண்டம். ஓகேவா? அடுத்து பரதாங் ஐலாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பரதாங் தீவு என்பது ஒரு சேற்று எரிமலை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இது ஒரு செயலுள்ள சேற்று எரிமலை. உள்ள இருந்து இந்த வெல்கோனஸ் மாதிரி, ஓகேவா, அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த லாவோஸ், ஓகே, அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம சேரு உள்ள இருந்து வெடிமலை அந்த எரிமலை வெடிச்சதுன்னா உள்ள இருந்து மட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சேரு மாதிரி வெளியில வந்துட்டே சொல்லுவாங்க. அதனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சேற்று எரிமலை. சரியா? இது வந்துட்டு மத்திய அந்தமானில் அமைந்துள்ளது. சரிங்களா? சூப்பரான செய்தி பார்த்திருக்கும். வெல்கோன தொடர்புடையது, விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து ஒரு ஸ்கீம், ஜஸ்ட் ஒன்லைன்ல லைட்டா பார்த்துக்கும் போதும், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். சரி, அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்பது ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மோதல்களால் ஹார்மோஸ் ஜலசந்தியில் சிக்கி தவிக்கும் சர்வதேச வர்த்தக கப்பல்களை பாதுகாப்பாக மீட்பதற்காக அமெரிக்கா கொண்டு வந்துள்ள ஒரு கடல் சார்ந்த நடவடிக்கை ஆகும். சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில அந்த ஹார்மோஸ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க, அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரியா? இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த ஹார்மோஸ், அந்த ஸ்ட்ரெயிட் வழியா போகக்கூடிய சர்வதேச வர்த்தக கப்பல்கள், சரி, கமர்ஷியல் அந்த ஷிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அதற்காக அறிவிக்கப்பட்டது தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். யார் வந்து இதை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். சரிங்களா? இது எதற்காக சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரானுடன் அதிகரித்து வரும் பதற்றத்திற்கு மத்தியில் கடலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்லது பாதுகாப்பற்ற சூழலில் உள்ள வணிக கப்பல்களை அமெரிக்க படைகளின் உதவியுடன் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வழிநடத்து. சரியா? கொஞ்சமா ஸ்ட்ரெயிட்டா ஹார்மோஸை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன் அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்லியிருக்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தின் மூலமாக. யாரு? டொனால்ட் ட்ரம்ப். சரியா? இந்த தகவல்கள் எதில் தெரிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற ஒரு சமூக வலைத்தளம். இதோட ஓனர் யார் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். மறந்துடாது. சரியா? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் அதிபர், குடியரசு கட்சியை சேர்ந்தவர், மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து ஒரு வைரஸ். சரியா? ஹண்டா வைரஸ். சரியா? கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா ஹண்டா வைரஸ், எப்பலா வைரஸ், கிளாண்டர்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வைரஸ் வந்துட்டே இருக்குது கொரோனா அந்த லிஸ்ட்ல. ஓகேவா? இங்க நம்ம பார்க்க போறது ஹண்டா வைரஸ். என்னன்னு சொல்லி பாருங்க. ஹண்டா வைரஸ் என்பது கொறித்துண்ணிகள். சரி, அப்படி கொறிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த விதைகள்லாம், அந்த கொறித்துண்ணிகள், அதாவது எலிகள் மூலம் பரவும் ஒரு அபாயகரமான வைரஸ் தொற்று. இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, வைரஸ் எதன் மூலம் பரவுகிறது, அது வந்துட்டு வைரஸா பாக்டீரியாவா இல்ல தொற்று ஏதாச்சும் ஒரு நுண்ணுயிரி மூலமாக பரவுகிறதா, அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இது என்னது, ஒரு வைரஸ் தொற்று. இது பாதிக்கப்பட்ட எலிகளின் சிறுநீர், எச்சில் மற்றும் கழிவுகள் மூலம் மனிதர்களுக்கு காற்றின் வழியே பரவுகிறது. சரி, என்ன பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லி பாருங்க. இது கடுமையான சுவாச கோளாறு, சரியா, அல்லது சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதற்கு சிறப்பான சிகிச்சை முறைகளோ எந்த ஒரு தடுப்பூசியோ இதுவரைக்கும் கிடையாது. அதனால உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி, ஹண்டா வைரஸ். சரி, இது எதற்காக இப்ப ரீசனா நியூஸ்ல வந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க. சமீபத்தில் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த சொகுசு சுற்றுலா கப்பலில் பரவிய அந்த ஹண்டா வைரஸ் ஆனது, அந்த பாதிப்பின் காரணமாக 3 பயணிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. சரிங்களா? இவர்கள் அர்ஜென்டினா நாட்டிலிருந்து அண்டார்டிகா வழியாக ஆப்பிரிக்காவின் கேப் வெர்டே தீவு நாட்டை நோக்கி 150 பயணிகளுடன் வந்து டிராவல் பண்ணிட்டு வந்திருந்தாங்க MV ஹாண்டியஸ் அப்படிங்கிற கப்பல்ல. அந்த டைம்ல தான் அந்த தொற்று உறுதியாகி 3 பேர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, உயிரிழந்திருக்கிறாங்க. விட்டுறாதீங்க. சரிங்களா? இந்த ஹண்டா வைரஸ் தொற்றை உறுதி செய்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பு. வேர்ல்டு லெவல்ல ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னா இந்த பாதிப்பின் காரணமாக தான் இவர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ற உலக சுகாதார அமைப்பு. மறந்துடக்கூடாது. என்ன அமைப்பு? WHO. சரி, WHO உருவாக்கப்பட்டது எப்பமா? WHO உருவாக்கப்பட்டது ஏப்ரல் 7. சரி, ஏப்ரல் 7 1948 உருவாக்கப்பட்டது. அந்த ஏப்ரல் 7 தான் உலக சுகாதார தினம். மறந்துடாதீங்க. சரிங்களா? இது தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருமா? WHO தற்போதைய தலைவர் டெட்ரோஸ் அதானம். சரி, டெட்ரோஸ். சரியா? தமிழ்ல சொல்லும் போது இப்படி போட்டிருப்பாங்க, டெட் ரோஸ்ன்னு போட்டிருப்பாங்க. விட்டுறாதீங்க. சரியா? சுகாதார அமைப்பின் சர்வதேச தலைவர் WHO தலைவர் டெட்ரோஸ் அதானம். பிரிச்சுக்கோங்க, டெட் ரோஸ். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சுகாதார செல்ல நம்ம டெட் ஆயிரும். டெட் ஆயிட்டோம்னா என்ன வச்சிருவாங்க, நமக்கு சமாதியில ரோஸ் வச்சிருவாங்க. சுகாதார அமைப்பின் தலைவர் லிங்க் பண்ணிக்கோங்க, மறக்காம இருக்கிறது. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு திட்டம் பாருங்க.
மின்னணு தங்க ரசீது முறை, சரி, எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட், ஷார்ட்டா EGR சொல்லுவாங்க. சரியா? இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா NSE, சரி, தேசிய பங்குச்சந்தை, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புதுசா ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட பேர் தான் EGR. என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த EGR என்பது எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் என்பது ஷார்ட்டா சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோல்ட நம்ம வந்துட்டு ஒருத்தங்களுக்கு விற்பனை செய்றோம், பிசிக்கலா ஒரு பொருளா விற்பனை செய்றோம்ல, அப்படி இல்லாம கோல்டு, சரிங்க பாருங்களேன், இது பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. இயற்பியல் தங்கத்தை, பிசிக்கல் கோல்ட், டிஜிட்டல் வடிவத்தில் மாற்றி அதை விற்பனை செஞ்சு அதுக்கு ஒரு ரிசிப்டை வாங்கி அந்த ரிசிப்டை வச்சுட்டு பங்கு சந்தையில் பங்குகளை போல வர்த்தகம் செய்யும் ஒரு நவீன தங்க முதலீட்டு முறை. சரி, தங்கத்தை ஏனோத்தோட நேரடியாக கொடுக்காம தங்கத்தை விற்பனை செஞ்சு குறிப்பிட்ட இடத்துல அதற்கான ரிசிப்டை வாங்கி அந்த ரிசிப்டை ஒரு ஷேர் மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த திட்டத்துக்கு பேர் தான் EGR முறை. அறிமுகப்படுத்துவது யாருமா? தேசிய பங்குச்சந்தை. இந்த தேசிய பங்குச்சந்தை என்பது உருவாக்கப்பட்ட வருஷம் 1992. அந்த 1992ல தான் இந்திய பங்குச்சந்தையின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படும் செபி அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. செபி அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் NSE, அதே மாதிரி BSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சரி, ஆசியாவோட பழமையான பங்குச்சந்தை அந்த BSE எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க தான் இருக்குது? மும்பைல இருக்கு, மறந்துடாது. சரி, அப்ப 92 அப்படின்னா செபி அமைப்பு NSE அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம். சரிங்களா? ஓகே, பாருங்க. சரி, இது எப்படி செயல்படுகிறதுன்னு சொல்லி பாருங்க. இந்த EGR திட்டம் செபி அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட பெட்டக மேலாளர்களிடம், அதாவது வால்ட் மேனேஜர் சொல்லுவாங்க, உண்மையான தங்கம், உண்மையான ரியல் கோல்டு வந்து சேமிக்கப்பட்டு அதுக்கு பதிலா அதுக்கு இணையாக EGRக்கான அந்த ரிசிப்ட், ரசீதுகள் வழங்கப்படுகிறது. அந்த ரசீது என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க. வர்த்தகம் அதை வச்சு எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க. பங்குகள், சரி, பங்கு சந்தையில ஷேர், ETF போலவே இந்த EGRகளை பங்கு சந்தைகள் நாம வாங்கவோ அல்லது விற்பனை செய்யவோ முடியும். சரிங்களா? குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு அதிக விலைக்கு மதிப்பு ஜாஸ்தி ஆகும்போது அதை நம்ம விற்பனை செஞ்சுக்கலாம். குறைஞ்ச விலையில கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஒரு ஷேர் வாங்குற மாதிரி தான் தங்கத்தை, ஓகே, சரியா, ஒரு ரிசிப்ட் மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கான திட்டம் தான் இந்த EGR திட்டம், மறந்துடாதீங்க சார். ரொம்ப முக்கியமானதுமா, ஃபியூச்சர்ல வரப்போது அடிக்கடி செய்திகள்ல தூய்மைக்கான உத்தரவு என்ன யூஸ் சொல்லி பாருங்க. 99.5% அல்லது அதற்கும் அதிகமான தூய தங்கம் பெட்டகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. எனவே தரத்தில் எந்த ஒரு ஒரியும் நம்ம பண்ணிக்க வேண்டியதில்லை, கவலை இல்லை, ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து பாதுகாப்பு. தங்கம் பாதுகாப்பான வால்ட்டுகளில் இருப்பதனால் திருட்டு பயம் இல்லை. இருக்கிற தங்கத்தோட ரேட்டை பார்த்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்குது, இங்க சேஃபா இருக்கும். அதனால நீங்க உங்க தங்கத்தை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. உங்ககிட்ட ஏன்னா ரிசிப்டா தான் இருக்கும், கோல்டு அங்க உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? திருட்டு பயம் இல்லை. சரிங்களா? இது தவிர அதுக்கு தேவையான எந்த ஒரு லாக்கருக்கான கட்டணமும் இல்லைன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து சிறிய முதலீடு. இந்த EGR திட்டத்தின் மூலமாக குறைந்தபட்சம் எவ்வளவு முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் 1 கிராம் கூட நீங்க வாங்க முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது தவிர கூடுதல் சலுகை என்னன்னு சொல்லி பாருங்க. GST சலுகை. சரிங்களா? EGR ஆக அந்த தங்கத்தை வாங்கும் போதும் விற்பனை செய்யும் போதும் GST வரி கிடையாது. அதை இயற்பியல் தங்கமாக மாற்றும் போது மட்டுமே வரி விதிக்கப்படுகிறது சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அந்த பேப்பரா ரிசிப்டா அந்த தங்கத்தை ஒருத்தங்க வாங்குறாங்க அல்லது விற்பனை செய்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து GST கிடையாது. ஆனா அது பிசிக்கல் கோல்டா, சரியா, ஒரு பிசிக்கல் கோல்டா மாத்தும் போது மட்டும்தான் அதுக்கு வந்து GST வழங்கப்படும். இது ஒரு கூடுதல் நன்மைன்னு சொல்றாங்க. சரிங்களா? இது தவிர பாருங்க, உடனடியாக பணமாக்குதல் என்ன நன்மை, இவ்வளவு டீடைலா சொல்றேன்னா இது அவ்வளவு முக்கியமானது ஃபியூச்சர்ல. சரிங்களா? உடனடி பணமாக்குதல், சரி, சந்தை விலைகள், ஒரு மார்க்கெட் பிரைஸ்ல எப்போது வேண்டுமானாலும் விற்று பணமாக்கலாம். சரியா? ஹை லிக்விடிட்டி இன் நேச்சர் சொல்றாங்க. அடுத்து தங்கமாக மாற்றுதல். தேவைப்பட்டால் அந்த EGRகளை, இந்த ரிசிப்டை பார்த்தீங்கன்னா பெட்டகத்தில் கொடுத்து அதற்கு இணையான உண்மையான அந்த பிசிக்கல் கோல்டை வந்து நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? எப்படி முதலீடு செய்வது? சரிங்களா? பாருங்க, ஒரு வர்த்தக கணக்கு, ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பிளஸ் டிமாண்ட் கணக்கு, சார், இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலம் பங்கு சந்தையில், தேசிய பங்கு சந்தை அல்லது மும்பை பங்கு சந்தையில சாதாரண ஒரு பங்குகளை போல EGRஐயும் நம்ம வாங்க முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகே, இந்த டிஜிட்டல் தங்கத்திற்கும் EGR அந்த தங்கத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க கிளியரா. ஓகேவா? டிஜிட்டல் தங்கம் என்பது பெரும்பாலும் செயலி மூலம் வாங்கப்படுவது. ஆனால் EGR என்பது நேரடியாக பங்கு சந்தையில் முறைப்படுத்தப்பட்ட அமைப்பின் கீழ் வர்த்தகம் செய்யப்படுகிறது. சரிங்களா? டிஜிட்டல் தங்கம்னா ஆன்லைன் மூலமா ஒரு ஆப் மூலமா நம்ம தங்கத்தை வாங்குறோம் சொல்றாங்க. சரியா? EGR என்பது ஷேர் மார்க்கெட்ல ஒரு ரெகுலேட்டட் ஆர்கனைசேஷன் கீழே நம்ம வந்து என்ன செய்யறோம், ட்ரேட் பண்றோம், வர்த்தகம் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, அடுத்த தலைப்பு பாருங்க. இது தலைப்பா வச்சுக்கோங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை 38ஆக அதிகரிக்க ஒப்புதல். சரி, இதான் தலைப்பு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்ல
இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 38 இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்க, தற்போது இந்திய உச்சநீதிமன்றத்தில் எவ்வளவு பேர் இருந்தாங்க, அதாவது மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் 34 பேர் இருந்தாங்க. இந்த எண்ணிக்கை 38ஆக உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சரியா? இதற்காக யாரு பரிந்துரை செய்வாங்க அப்படிங்கிறது முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த அதிகரிப்பிற்கு மத்திய அரசானது ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சரியா? தற்போதைய நிலை, அதாவது இதுக்கு முன்னாடி மே மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 33 + 1 மொத்தம் எத்தனை 34 அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் நீதிபதிகள் இருக்கிறாங்க. சரிங்களா? கூடுதலாக 4 நீதிபதிகளை சேர்த்துட்டோம் அப்படின்னா மொத்த எண்ணிக்கை எவ்வளவு உயரும்? 38ஆக உயரும். சரிங்களா? அப்ப தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு மொத்த நீதிபதி எண்ணிக்கை 37 + 1 இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டா 38. சரிங்களா? எக்ஸ்க்ளூடிங் கேட்டாங்க அப்படின்னா 37 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமா. நாட்டில் நிறைய குற்றங்கள் அதிகரித்து வருது, அதனால நிறைய நீதிபதி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நீதிபதி எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காங்க. இது தொடர்பான ப்ராசஸ்லாம் பின்னாடி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நடுவில் நிறைய போனஸ் கேள்வி கேட்டிருக்கிறோம், சூப்பராக பதில் சொல்லுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நடப்பு செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா போட்டியர்களுக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.